என்னென்ன மக்களே நாளைக்கு வந்து அக்னியின் பிறந்த நாள். அப்போ இந்த வீடியோவே நாங்கள் மெயினாக எடுக்கிற காரணம் அவனோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாப்பிங் உண்டு. எங்கேருந்து வந்தீங்க? I am today came to talk about mother. அப்போ அவ்வளோ விருப்பம் இப்போ குடியுரல் அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டணுண்ட விரைக்கு எதுவும் கொண்டு வந்தீங்களோ அண்டு கேட்டேன். டாக்டர் என்ன செஞ்சேன் சிப்பை திறந்தா யூரோவும் பவுண்ட்ஸும் ஃபுல்லாக யூரோவை நீட்டினார். சரியோ நீட்டு நான் கடவுளே எனக்கு சத்தியமாக வேணாம் திருப்பி கொஞ்சம் நேரம் இல்லை ப்ளீஸ் பிடிங்கோ, இது வந்து எந்த ஒரு சின்ன கிஃப்ட் உங்களோட வீட்டுக்கண்டு நாளைக்கு என்ன மாதிரி பிளான் சர்ப்ரைஸ் செய்ய போறியா? நீயே உண்டு பிறந்த நாளையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டாடுறாண்டேக்குள்ள இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு செய்ய சொல்லி சொன்னது யாருண்டா? அதாவது இப்படி ஒரு பிளானில் கொண்டு வச்சு சொன்னது யாருன்னு சொன்னால் காசு போட போகிறது நீ தான் போட போகிற, ஆனால் அதை தரப்போகிறது வேற ஒரு ஆள். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு பிறந்தா முடியுதா வாரங்கள மகளியா ஏட்டா காசை விடையாக்கி புறக்கேக்கு அப்படி வந்து எல்லாத்தையுமே தான் பிறந்தா கொண்டாடணும். கொண்டா திரியதானே தான் விட அந்த புரிஞ்சுன்ற சாமான் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஜீன்ஸ் சேட்டுக்குமே நான் கேட்குறேன், நான் சேட்டு தான் நீ ஜீன்ஸ் அடிப்பியோம். அப்போ உண்மையிலேயே ஒரு சரியாக புரிஞ்சு வந்த பிள்ளைன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கோம்? அந்த இடத்துல நாங்கள் அப்படி சொல்லத்தான் போகிறோம். ஆனால் நீ அந்த இடத்துல எங்களை மரியாதையை காப்பாற்றணுன்ற காண்டி தான் இப்போ இந்த கதையை நாங்கள் சொன்னாங்க. என்னண்டு நான் சேட்டு தான் நீ ஜீன்ஸ் அடிப்பியோன்ற அந்த கதை வந்துட்டு இந்த மைண்டை நிற்கக்குள்ள நீ யோசிக்க போகிறேன் என்னண்டு ஓஹோ இது கடை சிக்கலாக இருக்குது, அதனால் நான் போய் கடைக்கு போய் கூட்டிட்டு 2 ஜட்டி எடுப்போன்னு யோசிச்சுவேன். ஆனால் நாங்கள் அங்கே போய் என்ன வந்து விலாசமாக தான் கேட்போம். அக்னி என்ன வேணுமோ எடுத்து போடு ரெண்டு சொல்லி போட்டு களவெடுத்த பூனை மாதிரி தான் நீ இப்போ 2 சரிடா எனக்கு பேக்காச்சு நீங்கள் ஓ அப்படின்னு நான் சொல்லுவேன். வளமையானக்கு 2.5 பவுன் தாரையா போடுற நீ சும்மா விசாரக்கலப்பா ஆக்கினி ஏதாவது ரெண்ட சிலவெல்லாம் நீ அந்த இடத்த யோசிச்சுக்க கூட என்னண்டு உண்மையாக சீரியஸாக கைக்கு இருந்தாண்டு கடைசி வந்து நீ யோசிக்க கூடா. ரைட் தொடர்ந்து பாருங்க பாயா உங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ், சாந்தினி, ஏஞ்சல், ஏஞ்சகுட்டி. பாப்பா என்னப்பா கொழும்பு போகிற பிள்ளை இப்படி ஒழிச்சா என்ன முடிவு சொல்ல? என்ன என்ன I am today came to talk about mother. My mother is a beautiful mother in this world. He and இதை செல்லக்குட்டி சுவாஸ் அப்போ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் தான் கொழும்பால் வந்தது. வந்து உண்மைக்கும் நான் வந்து 8:30க்கு படுத்தேன்னா ஆனால் நித்திர வரையில் எனக்கு. அப்போ ஏர்மன் அலுவலர் வந்து வம்புறாரு, அவர் பார்த்தாலும் பரவாயில்லையா வந்தவரும் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்தவர் நான் அவர் கதைச்சு ஒன்று இருந்தது கேட்டேன். எனக்கும் வந்து நித்திரத்துக்கும் ஆனால் நித்திர வருது. அப்போ நான் நினச்சேன் கருணாண்ணே ஆகுவேன். ஆனால் கதை வந்து எல்லாம் கண்டவாட்டு போய் கொண்டிருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக. அப்போ நான் எழும்பி போட்டு நான் ஃபோன் காய்ச்சி நிற்க அப்போ சத்தத்தை கேட்டுருவேன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆள் வந்து நிற்கிது தம்பி வாண்டு. அப்போ சரி என்றோடு நான் வெளியில் காண்டுட்டு ஓடி வந்து கடவுளே தான் அங்கே ஜெர்மனுக்கு வந்து நிற்கலாம் அடிக்கடி அடிச்சுதான் நீங்கள் வந்து கோல் எடுக்கலை கிருஷ்ணா உங்களெல்லாம் பார்க்கணுமென்று அவ்வளோ ஒரு விருப்பம். அதுதான் நான் வந்தோன்னு சொல்லி என்னையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் உன்னை எங்கேன்னு கேட்டால் நான் படுத்துருக்கேன். அப்போ இந்த கையை வந்து கொஞ்சிட்டு போனேன். அது நான் தெரியாது. அது என்ன அந்த ஒரு விருப்பமா? ஓ அப்போ அக்னி எங்கேண்ட அப்போ அக்னியை கொஞ்சம் அக்னி குளிக்கல. அப்போ அந்த மணக்க விட்டுட்டேன். என்ன வெளிநாடுக்கான இல்லை இங்கே அவ்வளோ அவ்வளோது நிறைய போய் தருவேன். அப்போ அப்போ நெல் இறங்கி போகலாம் தான் சாணி உள்ள கூட மெல்ல தானே. சரி ஓகே அங்கே சாணி சரி உங்களை ஹாண்டலாண்டு போய் ஏஞ்சு பாய் ஏஞ்சு பாய் 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 பாய்
பாய் சரியா அப்போ கதைகள் தம்பி ஆளார் இன்னார் பேர் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சும்மா கதைப்பேன் அப்போ சரி என்றோடு ஆள்லேருந்து காய்ச்சி வரைக்கும் அப்போ நானும் இருந்து காய்ச்சி வந்துட்டேன் காய்ச்சி வந்ததோடு கொஞ்ச நேரம் போக நான் அப்பா கேட்டேன் அப்பா வந்த மனுஷருக்கு தண்ணியை பனியை பண்ணி கொடுக்க தான் வேணும் அப்போ நான் கேட்டேன் அப்போ அவருக்கு குடிக்க வேண்டி கொடுத்தது உண்டு அப்போ அவர் சொன்னார் அவருக்கு சுகர்ன்றால அவர் குடிக்கிறேன்ட்டு அப்போ சரி என்றோட்டு சொன்னார் இப்போ குடி விடல இப்போ கல்யாணம் தானே அவனுக்கு நின்று போனான்னு எல்லாம் அப்படி இப்படி தான் சொன்னார் வந்து அப்போ சொல்ல வந்து நான் சொன்னேன் இந்த மாதமோ வார மாதமோ நாங்கள் அந்த குடி விரலாத இது செய்வோம் அப்படின்னு சொல்ல தாஞ்சிரோட மாத கடைசியில் வெளுக்கிட்டுறோம் கொண்டுருவேன்னு சொல்லி போட்டு சொல்லி கொண்டு நிற்க அப்போ நான் சொன்னேன் அப்போ என்ன ஒன்றும் குடிக்க மாட்டேல வந்துட்டு சும்மாவா புரியலோ அப்படின்னு சொல்லி வந்து தான் ஒன்றும் குடிக்கல அது வேண்டாம் தண்ணி எப்போ குடிக்கிறேன்னு சொல்லி போட்டு தண்ணி என்ன குடிச்சார் குடிச்சு போட்டு அப்போது அவ்வளோ விருப்பம் இப்போ குடி விரல் அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டணுன்ட்டு அப்போ நான் சொன்னேன் எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டீங்கல்லானே சரி கேட்டுட்டீங்க நான் கேட்க வேணாம் உங்களுக்கு தெரியும் என்ன வேணும்னு சொன்னால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்போ எனக்கு அப்படி தேவையும் இல்லை தானே ஒரு மனுஷர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டு வேணும்னு அப்போ நான் சொன்னேன் என்ன வேணுமென்று சொல்லிட்டு கேட்குறேன் நீங்கள் விரைக்கு எதுவும் கொண்டு வந்தீங்களோ அண்டு கேட்டேன் கேட்க தம்பி அறிய தான் இங்கே வரணுமெண்டு வரையிலேன்டார் அப்போ நான் சொன்னேன் ஏன் இங்கே வரணுமெண்டு வந்திருக்கான் தானே அப்படின்ட்டு கேட்டேன் நான் சும்மா வதைக்கேன் சீரியஸாக இல்லை வதைக்கு அப்போ டேய் நீ எப்படி கதைப்பேன்றலாம் எனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி அதில் வந்து சமாளித்தேன் நான் வரைக்கே நீங்கள் சும்மா வாரீங்களப்பா சும்மா ஒரு ஷார்ட்டு சும்மா கூட ஒரு சாக்லேட்டோ இல்லாட்டி ஒரு பிஸ்கெட் பை சரி இல்லாமல் நீங்கள் வந்து போட்டு அப்புறம் என்ன வேணுமென்னு என்ன கேட்குறீங்க அப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னத்தை கேட்குறேன் சொல்லுங்க ஓப்பம் அப்படின்னு சொல்ல அப்போ சொன்னேன் அடைய உண்மையாக நான் இங்கே வரணுமென்ற இதை மட்டும் கொண்டு வந்த சாக்லேட் எல்லாம் முடிஞ்சுதுண்டேன் அப்போ நான் சொன்னேன் வாழ்க்கையிலே எனக்கு இந்த சாக்லேட்ன்ற ஒன்றுக்கு உண்மையில் விருப்பமே இல்லை நான் சும்மா பெம்பலை தான் கேட்டேன் நீங்கள் கேட்டபடியாக நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சரி என்ற ஆள் வந்து வெளுக்கிடுது போகிறக்கு வெளுக்கிடுது எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு போகிறக்கு வெளுக்கிட பேக் கொண்டு கொண்டு அந்த பேக்கின் பின்சிப் வந்து திறந்து கிடக்கு சரியோ அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பேக்கு சிப்பு திறந்துருக்காங்க கவனமாக போங்க அதுவும் பைக்கில் அந்த சூப்பர் கப்பில் கவனமாக போங்கன்னு சொல்லி போட்டு திருப்பி நான் சும்மா கிடந்தது சொன்னேன் திறந்து கிடந்தாலும் விழுகிற கொண்டும் கிடவாது என்ன நீங்கள் சும்மானே வந்த நீங்கள் கிடவான்னு சொல்ல கிடந்தா என்ன தருவீரண்டார் அப்போ நான் சொன்னேன் இதில் நான் என்ன தர கிடக்கு நான் சும்மா அக்கினி போடுவேன் மண்டே பார்த்தா சொல்லலடாப்பா கோலடிக்கா என்னெண்டா மக்களே நாளைக்கு வந்து அக்னியில் பிறந்த நாள் அப்போ இந்த வீடியோவே நாங்கள் மெயினாக எடுக்கிற காரணம் அவனோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாப்பிங் கொண்டு செய்ய கூட்டிகிட்டு போக போகிறோம் சரியோ அப்போ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மெயினாக வந்துட்டு செய்கிறது அதுக்கிடையில் இந்த கதை ஒருக்கா சொல்கிறேன் கொஞ்சம் பொறுங்க வரணும் அதான் எங்கடா இறங்கு அவிடத்தே இறங்கு ஓ இல்லை நான் என்னன்னா நார்மலாக வந்து இந்த மைண்டில் ஓடிக்கொண்டு வந்து அவன் செலவுனால பஸ்ஸில் வருவான்ட்டு அப்போ நான் நார்மலாக பஸ்ஸை பார்த்துக்கொண்டு நான் வந்தேன் வந்து பார்த்தேன் ஒரு மண்டை முழு மண்டையை மறைக்குது அப்போ நான் முடிவு பண்ணிட்டு இது அவன் தான் சரி இப்போ நான் இவர்கிட்ட கதைக்கு வரேன் அப்போ நான் சொன்னேன் திறந்துருந்தா உண்டும் விடுவாண்டே இவர் என்ன கேட்டார் தானே கிடந்தா என்ன தருவீரன்ட்டு அப்போ நான் சொன்னேன் நான் என்னத்தை தரேன் நான் கூட நன்மைக்கு சொன்னான்னு சொல்ல டாக்டர் என்ன செஞ்சேன்டா இப்போ திறந்தா யூரோவும் பவுண்ட்ஸும் ஃபுல்லாக சரியோ யூரோவும் பவுண்ட்ஸும் அப்போ காட்டி போட்டார் இல்லை அப்போ காட்டி போட்டு டாக்டர் என்ன செஞ்சார் சொன்னால் ஒரு 100 யூரோ எடுத்து எனக்கு தந்தார் சரியோ தந்து சொன்னார் வேற காட்டு நான் கதையை கட்டம் வச்சுருக்கேன் ஐயோ அது இல்லை நான் கண்ணாடி இறக்கப்பட்டுண்டா அடே எங்கடா நீ ஏன்
வெட்டல இப்போ ஆ வெட்டலையாடா வெட்ட போனதுதான் அவளுக்கு டைம் இடையில ஓடி வந்து டைம் போகணும் 3 மத்தியாங்காச்சு இடையில ஓடி வந்துட்டேன் அது டைம் பண்ணி இவ்வளோ நாள் அதுதான் இல்லைக்கு வந்து விட்டுறதுக்கு அன்றைக்கு நான் சொன்னேன் அதை விட்டு ஆ அன்றைக்கு நான் சொன்னேன் அதை விட்டு சரி இப்போ வந்து எல்லாத்த கதையை விட்டுனா அந்த கதைப்போம் அப்போ நடந்த சம்பவத்தை வடிவாக்க சொல்லுங்க சரியா இப்போ அவரில் ஒரு குறையும் இல்லை இது ஒரு பெம்பலாக காய்க்கிற கதையா சரியா அப்போ ஆள் வந்து 100 யூரோ எடுத்து நான் தந்துட்டு சொல்லிச்சு இந்தாங்க இது கிருஷ்ணா உங்களோட வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன சாமான் எந்த ஞாபகமாக வேண்டி போடுங்கோண்டு சரியோ அப்போ எனக்கு இவற்றை குணம் நல்லா தெரியும் தானே அதாவது வந்து இப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமண்ட மாதிரி வந்து இப்போ எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் காணும் வேண்டிய நடவடிக்கைகள் குணாதிசயங்கள் அறியிறாக்கு அப்போ அது குறையண்டு இல்லையா இப்போ வந்து இந்த வீடியோக்கு வந்துட்டு கொமெண்ட் சொல்லுதாங்க அப்போ நீங்கள் வர்ற எல்லாட்டையும் இது எதிர்பார்க்குறீங்களோண்டு அந்த கதையில் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் சரியோ அப்போ ஆள் வந்து 100 யூரோவை தந்தார் அப்போ தர எனக்கு நல்லா தெரியும் அந்த 100 யூரோ எடுத்து தரேக்குள்ள அவற்றை மனசு எவ்வளவு தூரம் கஷ்டப்படும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் சரியோ இருந்தாலும் அந்த மனதானே தருது இப்போ நான் என்ன சொல்லணும் உடனே வேண்டக்கூடாது ஏன்னா அவர் என்னன்னா நான் வந்து எதாச்சியா சொன்ன விஷயம் அப்போ சிப்பு திறந்துக்கண்டா அப்போ அந்த நினச்சி சில கண்டுட்டாங்களோ யாண்டு நினைச்சோ எனக்கு தெரியாது ஏன்னா இல்லாட்டி அது எனக்கு காசு எனக்கு காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையடா இது பொருள்ண்டா பரவாயில்லை அப்போ 100 யூரோவை நீட்டினார் சரியோ நீட்டு நான் சொன்னேன் கடவுளே எனக்கு சத்தியமாக வேணாம் திருப்ப கொஞ்சம் நேரம் இல்லை ப்ளீஸ் பிடிங்கோ இது வந்து எந்த ஒரு சின்ன கிஃப்ட் உங்களோட வீட்டுக்கண்டு சரியோ அப்போ நான் சொன்னேன் உண்மையாக எனக்கு வேண்டாம் நான் சத்தியமாக பெம்பலை தான் நான் உங்களை பதைச்சினேன் நான் அப்படி உண்மையாக சீரியஸாக எதிர்பார்க்கிறேன் இல்லை பிடிங்கோன்னு சொன்னேன் சரியோ பிடிங்கோன்னு சொல்கிறார் எப்படி தெரியுமோ முழங்காய் பிடி தானே இந்த பிடியா ரைட் அதாவது பிடி வழுக்கல் பிடி வழுக்கலா ஓ அப்போ எனக்கு ஒரு விலங்குன்னு தானே அப்போ நான் சொன்னேன் ஐயோ இப்போ நான் இதை இதை நீங்கள் போயிட்டு அங்கே எல்லாம் சொல்ல என்ன கிருஷ்ணாண்ட வீட்டுக்கு நான் காசு கொடுத்தேன்னு சொல்ல அது வந்து எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக போயிடும் இவ்வளோத்த நான் செஞ்சேன் நான் இந்த ஒரு இதால் நான் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அதுக்காண்டி உங்களோட அன்பளிப்பை நான் ஏற்க மறுக்கிறேன் இல்லை இப்போ என்ன சொல்கிறது அது முதலே ஒரு இதாக வந்திருந்தால் ஓகே நீங்கள் சும்மா ஒரு கதைச்ச இடத்துல இது வந்து பிறகு நான் பெம்பலாக கதைச்சி அது பிறகு என்னால் வந்தால் இருக்கக்கூடாதோ அப்படின்ட்டு சொல்லையும் நான் சும்மா சொல்லி கொண்டிருக்கவே காசெல்லாம் எடுத்து பாலுக்கு பேக்கை வச்சுட்டு காசு எடுத்து அது பேக்கை வச்சுட்டு சரியோ அப்போ நார்மலாக வந்து இப்போ நான் வந்து தரக்குள்ளே நான் வந்து எனக்கு என்னென்னு சொன்னாடா நல்லா தெரியும் அவர் மேபி அவர் என்ன வயசானவர் தானே அப்போ அவருக்கு நீ வேலையில் இல்லாமல் இருக்கலாம் பென்ஷனில் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் மற்றது எங்களை பார்க்கணுமென்றவர் வந்தது அந்த பைக்கில் உண்மையிலே பெரிய விஷயம் அதெல்லாமே வந்து பெட்டராண்டே கூட நான் வந்து ஒரு ஆள் கொமெண்டலிருந்து பார்த்தேன் நான் எப்படின்னு சொன்னால் அந்த 10,000 2,000 தாரதை கிருஷ்ணா வந்து குறையாக கதைச்சேன்ட்டு நீங்கள் வடிவாக பாருங்க நான் ஒரு நாளும் குறையாக கதைக்கல ஏன்னா நான் வந்து சொன்ன விஷயம் எப்படின்னு சொன்னால் ஒரு அக்கா 2,000 ரூபா ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்புகிறேன்னு சொன்னேன் அதாவது இப்போ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர் சொல்லி கதைக்கும் போது நான் தெரிய வர நீயே சொல்லு இப்போ அனுப்புகிறாக்க சொல்கிறேன் இல்லையா 10 ரூபா அனுப்பு கூலியண்டு சொல்கிறானே ஓ அப்போ 10 ரூபா அனுப்பு கூலியண்டுக்குள்ள அப்போ அந்த அக்கா வந்துட்டு 2,000 ரூபா அனுப்பின வாண்டிக்குள்ள 2,000 ரூபா சொன்னால் கிட்டத்தட்ட இப்போதைய காசுக்கு 5 ரூபா 50 சம் சரியோ அப்போ 5 ரூபா 50 சம் அனுப்புறதுக்கு 10 ரூபா கூலி கொடுத்தாண்டு போட்டு தான் நான் சொன்னேன் என்னண்டு உண்மையிலே அதை வந்துட்டு என்ன சொல்கிறா அது உண்மையிலே ஒரு என்னன்னு சொல்கிறாப்பா அநியாயம் இல்லை அவள் செய்ய வந்து அதுக்கும் நான் நண்டு சொன்னேன் இது வந்து கிட்டத்தட்ட எங்கிட்ட அந்த பண்டத்தரிப்பு கேஸ் மாதிரி விலங்காக்காச்சு ஒரு விஷயம் தான் அந்த கொமெண்ட்டை நான் வந்து அதுக்கும் நன்றி சொன்னேன் அந்த அக்காட மனசுக்கு நன்றி அவள் போட்ட எஃபோர்ட்டுக்கு நன்றி ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ சொல்லுவாங்கள்ல கத்தி கிடக்கிறதுக்கு மரம் கொண்டு ஆகக்கூடாத மாதிரி இப்போ வேறு எங்களுக்கு இந்த வரவை விட செலவு கூடவே இருந்தால் அது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாமல் தேடா இப்போ வேறு யோசிச்சு பாரு 5 ரூபா அனுப்புறதுக்கு 10 ரூபா கூலி கொடுக்குறா நீ ஏன் தானே சில எவ்வளோவா கூலி இல்லாமல் இது அனுப்பினாங்க எனக்கு தெரியாது அப்போ அந்த அடிப்படையெல்லாம் நான் சொன்னேன் இது எனக்கு ஒரு புதுசாக இருந்தது இப்படி செய்கிற ஒரு விஷயமேன்னு சொன்னால் அநியாய வேலை தானே வேணுமென்னு சொன்னால்
அப்படியே 5-10 ரூபா ஆண்டாலும் சேர்த்து போட்டு பிறகு ஒரு 50-100 ஆண்டாலும் பிறகு ஒரு நேரம் அப்படியே அனுப்பிக்கலாம், இல்லாட்டி யார்ட்டையும் கொடுத்துக்கிறது ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம்ன்றதான் நான் சொன்னானே தவிர என்ன 2000 ரூபா அனுப்புகிறாங்க லோக்கல் பீப்புள் அப்படி இப்படினாலும் நான் ஒரு நாளும் நான் கதைக்கவே இல்லை. நான் ஒரு தரையும் நோண்டியாகி கதைக்கவும் இல்லை, நான் அப்படி கதைக்கிற ஆளும் இல்லை. வடிவாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தும் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு எங்கள் ஒரு வன்மம் இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கு நான் இவற்றை கதை சொன்னதுக்கும் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் வடிவாக கேளுங்கோ. அந்த ஆள் வந்தது கொண்டது எல்லாம் கதைச்சு எல்லாமே சூப்பர் ரைட். அப்போ நாங்கள் உண்மையாக இது வரைக்கும் எத்தனையோ பேர் போகிறாங்க, என்ன யார்கிட்டையாவது நம்ம ஏதாவது எதிர்பார்க்குறோமா? அதுக்காண்டி வாரவங்க ஒன்றும் கொண்டு வர வாரணும் இல்லை, கட்டாயம் ஒரு சாக்லேட் பாக்ஸ்னாலும் சும்மா சரி கொண்டு வருவாங்க. சில பேர் டிஷர்ட் கொண்டு வருவாங்க, சில பேர் ஒரு 5-10 தந்துட்டு போவாங்க. அது இல்லைன்னு இல்லை, அதில் 100க்கு ஒரு 70 விதமானாக்கள் எங்களை பார்த்தாலே போதுமென்று வந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான்டா. அங்கேருந்து எங்களை பார்த்துட்டு போகிறோன்றக்குள்ள உண்மையாக சும்மாவா இல்லை, பெரிய விஷயம். அதுக்கே நாங்கள் நன்றி சொல்லணும், பெருமைப்படணும். ஆனாலும் இப்போ காலமாக நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு அர்த்தம் புரியாத புதிராக போயிட்டு இருந்தார். அவர் என்ன வேணுமென்னு என்ன கேட்டார். அந்த கேட்ட இடத்துல அந்த கதை ஆரம்பித்தது. கேட்ட இடத்துல கதை ஆரம்பித்து பிறகு நாம் அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்து போட்டு நான் சும்மா அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி கடைசியாக பேர் அந்த கடவுள் காட்டின மாதிரி நான் உண்மையாக ரெசிபி அக்னியன் அவங்ககிட்ட பேர் அக்னி தெரியுமே, அல்லாட்டி அக்னியான் திறந்தான் வரியா சிப்பே அது இருக்காக்கு ஏண்டா பவுன்செல் நடந்தது அதால திறந்தாலும் என்ன தெரியாது உண்மைக்கும். அப்போ அது நான் சொன்னது, நீங்கள் பைக்கில் போகிறீங்க இந்த சிப்பை மூடிட்டு போங்க விழுந்துருமெண்டா. அப்போ அவராக சேலஞ்ச் பண்ணி அப்புறம் அவராக தந்து அப்புறம் அவரே திருப்பி அதை வேண்டி. ஆனால் இந்த உண்மையாக சொல்கிறேன், அந்த 100 யூரோவை தந்துட்டு போயிருந்தா இன்றைக்கு அவர்கிட்ட நிலைமை சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்திருக்கும். அப்படின்டா சரியாக மனவேதனைப்பட்டிருப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும். சரியோ, அதால் எனக்கு அந்த 100 யூரோ நான் வாங்காவிட்டது சரியான சந்தோஷம். அதே நேரம் அது எனக்கு அவர் தந்துட்டு போயிடுன்றது எனக்கு ஒரு துளி கூட கவலை இல்லை. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அதை அந்த எடுத்து போட்டு டக்குன்னு அந்த வேணான்னு சொல்ல கொடுக்காம பேக்குக்குள்ளே வைக்கிறேன்ற அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த வயசுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மையாக இருந்துச்சு. பட் எனிவே ஓகே, உண்மைக்கும் நாங்கள் எதிர்பார்க்காத உண்டு, அது வேறாட்டிலும் சந்தோஷம் தான், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அங்கிள் இந்த வீடியோ பார்த்தாருன்னு சொன்னால் அந்த என்ன நினைக்குதோ தெரியாது. ஆனால் இதில் ஒரு குறையும் இல்லை, உங்களை யாருன்னு தெரியாது தானே. அதால் நடந்த விஷயத்தை எனக்கே தெரியாது, உனக்கே தெரியாது. மற்ற என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ சில பேர் கேட்கலாம், இதை நீ சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பலவிதமான மனிதர்களை ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் சந்திக்கிறோம் என்றதை தான் நான் சொல்ல வந்தேன். தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்காண்டி எல்லோரும் எங்களை பார்க்க ஒரு நேற்றுலாம் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அம்மா ஜஸ்ட் என்ன கேட்டாம், என்னை பார்க்கன்னு சொல்லி வந்த இடத்துல நாங்கள் இல்லை தானே. அப்போ நான் சொன்னேன் அக்கினி நிற்கிறானம்மா, நாங்கள் கொழும்பு போயிட்டு இருந்தானே. அப்போ அக்கினி நிற்கிறானம்மா, அப்போ நீங்கள் அவனை போய் பார்த்துட்டு உங்களோட வீட்டை இருக்கா பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் இல்லையம்மா, அக்கினி நிற்கிறான், என் தம்பியையும் பார்த்துக்கணும், அப்படியே வீட்டையும் பார்த்துக்கொண்டு போங்கன்னு சொல்ல. இல்லை கிருஷ்ணா, அவனை வீடியோலேயே பார்க்குறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறேன் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவன் மூத்த சொன்னாடா. ஓ இல்லை கிருஷ்ணா, அவனை வீடியோவில் பார்க்க என்ன செய்கிறது, சரியாக கஷ்டப்படுறான், நீங்கள் நேரில் பார்க்க சொல்கிறீங்க, நான் வேறு ஹார்ட் பேஷண்ட்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணி சொல்லலாதேடாப்பா. ஏன்னா இப்போ அவள் திடீர்னு பார்க்க போய்க்கலாம், அது வேறு காலமே, இவன் வேற நித்திர அலும்பி கிளம்பி போகக்குள்ள ஓலந்தடின்னு. அப்போ அந்த மாதிரிக்கு அவக்கு நடந்துட்டா ஒரு சொன்னா மட்டக்களப்பு விட்டவடியத்தில் மூடி விட்டேன், கண்ணத்தை கிடந்தேன்னு சொல்லி ஏன் சிரிச்சான். அவன் அப்படித்தான் எல்லாரும் சிரிப்பேன். ஏன் மூடி அதான் அவன் அரக்கண்ணில் ஒருத்தன் சொன்னேன், கண்ணோ சிமெண்டி கொண்டு கொஞ்சம் வழியே வந்த மாதிரி. இல்லை சில பேர் அப்படி தான் படுக்கிறாங்க. எங்கட அப்பாட்டையும் அப்படி இருக்கணும் இருக்கு. எப்படின்னா நித்திர மாதிரி இருக்கும், ஆனால் கண் முடிச்ச அப்படி இருக்கும் சாடையா. அதே மாதிரி கேஸ்
உண்மையாதான் அப்பாட உலகாதான் அண்டு இவர் கருணாண்ட சாமத்துல அடிச்சு எழுப்புனார் 1:45 2 மணிக்கு காசு வேண்டிட்டு போறது. அப்போ போய் பார்த்தா பால் புளிச்சிட்டு கிடக்கா அப்பா அப்பான சத்தம் இல்லை. அப்பான்னு ஒட்டி உதைக்க பார்த்தியா பால் திணுக்கிட்டு அடிச்சு காலை தூக்கி போட்ட ஆள் சின்ன சத்தத்துக்கு எழும்பிடுமாடா. ஓ ஒரு வேண்டி கொடுத்து நீ ஷுவரா போய் எழுப்பினீங்களா? ஏன்னா நீ நோமலா கனவுல எழுப்புறேன். கனவுல எழுப்புனா இது நான் நிதிரவுல இது உண்மையா எழுப்பேன். அப்போ ஓகே அப்போ அந்த ஆள்கிட்ட அப்படி பழக்கம் இருக்குது. அதே மாதிரி ஏஸ்ட்டே இருக்குது. மற்றது வேறு யார்கிட்ட அடுத்து அது பிறகு எனக்கு என்ன நான் காணல. நீ தான் நீ கண்ட பிறகு மூடி விட்டேன். ஓகே அந்த சும்மா அது அப்புறம் 3 நாள் நித்திரல எனக்கு. அப்படியா? அப்புறம் அந்த ஏன்னா நீ அதை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா அந்த பேய் மாதிரி இருந்திக்குமே இறக்கண்ணோட அதுதான் அதனால நீ வந்து பயந்துட்ட. ஏன்னா வந்து இப்போ அப்படி ஒன்று கண்டிருக்க மாட்டேன் இது வரைக்கும் பின்ன விளாங்குதோ. அப்போ அதனால நீ அதை பார்த்து பயந்துட்ட விளாங்குதா. அதான் பிரச்சனை. அக்னி தெரியுமா? அது மூடேக்க தெரியாது. போட்டெடுத்துக்காரோட அதை பார்த்து நீ அதை பார்க்க அப்படி பழக்கம் இல்லை. என்ன புது ஜாமான கிடக்கு விளங்குது. கண் லுக் ஓகே சரி. இப்போ அது இப்படியே இருக்கட்டும். என்ன விஷயம்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு ஏன் போகிறோம்டாக்கே தெரியுமா? இல்லை ஏன் உன்னை கேட்குறேன்டா நீ யோசிப்ப நாளைக்கு கொண்டு பிறந்தார் இவன் அவனு சொல்லலே என்ன சொல்லலாம் சொல்லு. என்ன புதுனமாக கிடாப்பா என்ன வளமை போல அது சரிடாப்பா. அது வந்து நாங்கள் பிஸி இல்லாமல் இருந்த டைம் அதை இதை செஞ்சோம். இது உண்ட பிறந்தநாள் இப்போ இந்த டைம்ல நீ இந்த டைம் செய்ய என் பிறந்தநாள் கேட்கல. வீடு இவ்வளோ வேலையை வச்சு உனக்கு இப்போ உடுப்படுத்து நிற்கிற நீ மனச்சாட்சி இல்லாம எப்படி நீ யோசிக்கலாம் அந்த கதையை? அது வாயிலடி அந்த கதை வந்ததே போல. ஓ அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் இப்போ உன்னை வந்து முடி வெட்டிட்டு முழுகாமல் அதாவது முழுக வீட்டை போய் கொண்டு இருந்த உன்னை இடையில பிடிச்சி நாங்கள் ஏற்றி எடுத்து கொண்டு போகிற மண்டேக்குள்ளே நீ சிலவில் நினைச்சிருக்க கூடுமே நண்டு. நாளைக்கு பிறந்தான்ற முறையில் கட்டாயம் ஒன்றில் மென்ஸுக்கோ அல்லாட்டி உமன்ஸுக்கோ உன்னை கூட்டிகிட்டு போகிறோம்ண்டு. ஆனால் என்ன உண்மையண்டா நாங்கள் வந்து ஜன்னல் பிரேமுக்கு கண்ணாடி இருக்கோம் சரியா? இப்போ கண்ணாடி இருக்கணும்ன்றக்குள்ளே நார்மலாக நாங்கள் பார்த்து எடுப்போம். இருந்தாலும் எங்களுக்குள்ள யாருக்கு வயசு குறைவு? ஏன் நான் கேட்டேனாண்டா சொன்னா தான் தெரியுமா சனத்துக்கு சரியா? அதுக்கான தான் நான் கேட்டேன் சரியா? அப்போ நீ சொல்லிட்டேன் உனக்கு தான் குறைவு. அப்போ உனக்கு கொஞ்சம் இந்த டிசைனுகள் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான விஷயங்கள் தெரியும். அப்போ உன்னையும் கூட்டிக்கொண்டே அந்த ஜன்னலுக்கான கண்ணாடியை சூஸ் பண்ண உன்னோட ஏற்றினான். மற்றது என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் இன்னும் ஒரு அந்த என்ன அந்த சொலிசீட்டோட பண்ணணும் பார்க்கிங் சீட் அதுவும் எடுக்கணும் சரியா? அது வந்துட்டு தான் அதுவும் எடுக்கணும். முக்கியமான ரீசன் வந்து ஜன்னல் கண்ணாடி சரியோ? அது ஒரு பக்கம் இருக்க என்னையான் இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கதைச்சி கொண்டு வரைக்குள்ள நீ அவசரப்பட்டு இந்த பிறந்த கதையை கொண்டு வந்துட்டேன் சரியோ? ஆனால் அதுக்கு நாங்கள் இப்போ உடுப்படுக்க போகிறது இல்லை. அது அடுத்த விஷயம். ஓ வேண்டாம் சொன்னால் இல்லை வேணுமெண்டாம் இல்லை. ஓ ரைட். அப்போ பிறந்த நாள்னு சொன்னால் நாளைக்கு என்ன மாதிரி பிளான் இது சர்ப்ரைஸ் செய்ய போறியா? இல்லை வளமையாடா இப்போ ஒரு ஆள் பிறந்தாண்டா அந்த ஆளுக்கு தெரியாமல் மற்றவங்க சர்ப்ரைஸாக செய்வாங்க. இந்த முறை நீயே உனக்கு செய்கிற ஒரு சர்ப்ரைஸாக இருக்காதோ? இல்லை நீயே உனக்கு செய்ய போகிற. ஆனால் பாரு இப்போ நாங்கள் உனக்கு செய்யக்குள்ள அது உனக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ். ஆனால் நீயே உனக்கு செய்யக்குள்ள அது ஊருக்கே சர்ப்ரைஸ். அது விளங்க கதை விளங்குதா? ஏன் என்ன விளங்குதா? டே இப்போ நாங்கள் உனக்கு செய்யக்குள்ள அது உனக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸாக இருக்க போகுது விளங்குதா? அப்படி யார் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீயே உண்ட பிறந்தநாளையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டாடுறேன்டேக்குள்ள பார்க்குற சனத்துலேருந்து எங்கள்லேருந்து வர்ற சனத்துலேருந்து முழு பேருக்குமே ஆச்சரியம் இல்லைடா. அப்போ அப்படி ஒன்றே ஏன் நீ செய்யக்கூடாது? அதாவது பிறந்த நாளுக்கு வெட்ட போகிற கேக்கை நீயே டிசைன் பண்ணுற, நீயே டிசைன் பண்ணி கொண்டே கொடுக்குற கடையில்.
நீயே அந்த பேமெண்ட்டை பே பண்ணுற. உனக்குரிய டெக்கரேஷன், அதாவது நீ பிறந்த நாளுக்கு பின்னுக்கு போகிற டெக்கரேஷனை நீயே வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுத்து நீயே வந்து பே பண்ணுற. யாருக்கெல்லாம் பிறந்த நாள் சொல்லணுமோ நீயே ஹோல்ட் பண்ணி சொல்கிற, டைம் மாரிலாம் சொல்கிற. அதே மாதிரி வேறு என்னடா சாப்பாடுக்கு பாடுதாண்டிக்கு எல்லாத்தையுமே நீயே ஃபுல்லாக செய்கிற. ஓ, ஆனால் என்ன விஷயம்னா எங்களுக்கும் தெரிஞ்சா பிள்ளையாடாப்பா முழுக்க பக்காவாக நீ செட் பண்ணி போட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன். சரிதானே? நீயே கூப்பிடுற. சரியா? ஜஸ்ட் விட்ட வாங்கணும் மட்டும் கூப்பிடுறேன். இது உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ், எனக்கு இல்லை. ஓ, உங்களுக்கு அதாவது இது வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸா? சரியானே? அதாவது இப்போ பலமையா ஒரு ஆள்கிட்ட பர்த்டேன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும்தான் நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம். ஆனால் உண்ட பர்த்டேக்கு நான் யோசித்த விஷயம் என்னென்னா, நீ வந்து முழு பேரை நீ சந்தோஷப்படுத்துவாங்க. ஒரு புதுசா ஒரு ஐடியா, நல்ல ஒரு ஐடியாவா இருக்கு. இது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒரு ஐடியா. நானே படிக்கிறேன். ஆனா அதை சொல்லிக்கொண்டு இல்லை. ஏன்னாண்டா வந்த ஆக்க சில படிப்பினான். இப்ப நாங்களும் கதைக்கிறவன்டாக்காண்டி நீ கதைக்க வரைக்கும் சரியா இல்லை கதைக்கணும். இப்ப நீ படிக்கிறது ஓகே, ஆனா பக்கத்துல நிற்கிறோம் அப்படி படிக்கதாடா பாப்பான் சேர்ந்து. இப்ப நான் சொன்ன பாரு, நீ கேக்கோட பண்ணு, இன்னொருவோட பண்ண வர போறது இல்லை. நீ சாப்பாடோட பண்ணு, இன்னொருவோட பண்ண வர போறது இல்லை. ஆனால் நீ வந்து பாட்டு படிக்கலாம் விட்டுட்டு பார்த்து நிற்பாங்களா? இவன் நானே படிப்பேன் பார்க்கறதுண்டா. சரியா? அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஒன்று யோசிச்சேன்டா, இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு செய்ய சொல்லி சொன்னது யாருண்டா, அதாவது இப்படி ஒரு பிளானில் கொண்டு வச்சு சொன்னது யாருன்னு சொன்னால் தேன் பனிஸ். ஓ சரியா? தேன் பனிஸ் இப்படி ஒரு பிளானில் செய்யுங்க. அதாவது வந்து வளமையாக வந்து இப்படி வந்தால் செய்கிறது. இந்த முறை வந்துட்டு அக்னியை செய்யட்டும்ன்ற ஒரு ஐடியாவை வந்து எங்களுக்கு ஒரு குளிர் பிரதேசத்துலேருந்து தான் தந்துருக்குது. சரியா? அது தெரியுமா? அங்க விஷயம் என்னண்டா, காசு போட போறது நீதான். நீதான் போட போற, ஆனா அதை தர போறது வேற ஒரு ஆள். ஆனா எப்போ தர போண்டியுமோ உண்ட கல்யாணம். சரியா? அப்ப அதுவும் உண்ட கையிலான் இருக்கு. இப்ப உனக்கு வந்து காசு அவசரம்னா நீ வார மாசமே கட்டலாம். இல்ல உனக்கு காசு அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கட்டலாம். அது உண்ட விருப்பம். ஆனா இப்ப உண்ட பர்த்டேக்கு 1.5 லட்சம் செலவழி வைப்போமே, அதை நீங்க ஒரு 6 வருஷம் கழிச்சு 1.5 லட்சம் ஆகுனா நீங்க அப்ப நானண்டா என்ன செய்வேன்? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா இன்றைக்கு பிறந்தா முடியுதா வாரங்கள கல்யாணம்? ஏடா காசை விடையலா ஆக்கினி? விடையலா? நீ என்ன பிளான் பண்ற ஆக்கி? நீ சொல்லு. ரைட். அப்போ இந்த இடத்துக்கு நான் இன்னும் ஒன்று சொல்ல வரேன். சரியா? அப்போ நான் தான் காய்க்கிறேன், நீயும் சொல்ற பிறந்த நாளைக்கு 1.5 லட்சம்டா கல்யாணத்துக்கு எவ்வளோ முடியும்? குடும்பத்தில் தெரியாம ஆளை மட்டும் எடுத்து கட்டினா. அப்ப நீங்க இந்த வேலை சேர்ப்பீங்க, அதுக்கும் பெரிய செலவால போயிடும். 1.5 லட்சம் தாண்டியில போயிடும். அட இந்த பிறந்த நாளே இவ்வளவு பேருக்கு சொல்லி செய்யறேன்னு சொன்னா இந்த ஒரு கல்யாணத்தை எப்படி ஒரு சொல்லலாம் செய்யலாம்? 1.5 லட்சம் கொண்டா 5 லட்சம் போயிடும். நானும் போட்டு கட்ட வேண்டியது எல்லாத்தையும். சரிடா, நீதான் பொம்பளை தாலி கட்ட போற. அப்ப தாலியே இல்லையா? அதுவும் தாலியாடா? ஓ, அப்ப இப்படிதான் நீ நினைச்சு நடக்குற வாழ்க்கையை கொண்டு போலான்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட எந்த பவுடி மாதிரி வருதுண்டா, இந்த பார்த்திவன் ஒரு லொட்டரி டிக்கெட்டை வந்து வடிவேலுக்கு மின்னும் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு சொல்லுவான் தெரியுமா, இதுல 1 கோடி காசு விழுந்தா நீ என்ன செய்வேன்? அந்த பெம்பல் பார்த்தேன் நீ? அந்த ஆள் சொல்லுமே நண்டு வடிவேலு சொல்லும் தான் ஆடு மாடு எல்லாம் பண்ணி பெரிய பட்டியா பண்ணையா வளர்ப்பேன். சரியோ? அப்ப இவரை கேட்பார் பார்த்திவன், சரி இது இப்போ இந்த டிக்கெட் 1 கோடி உங்களுக்கு விழுந்தா நீங்க என்ன செய்வீங்க? அப்ப இந்த ஆள் சொல்லும், நான் பெரிய ஒரு வயலை வேண்டி விவசாயம் செய்வேன். சரியோ? சரி, கருத்து கதை இல்லடா, நான் வந்து பெரிய ஒரு வயலை வேண்டி விவசாயம் செய்வேன் இந்த ஆள் சொல்லும். சரியோ? அப்போ இதை கோத்தூரக்கு பார்த்திவன் என்ன கேட்பான்டா, சரி இப்போ நீ வந்து ஆடு மாடெல்லாம் இருக்குது தானே, அது எங்கே மேய விடுவேன்னு கேட்பான் பார்த்திவன். கேட்க வடிவேல் யோசிச்சு போட்டு, அதான் இந்த பெரிய பண்ண வச்சுக்கானே வயல், அதுக்கு அவரு மேயன்றார். அப்போ அந்த என்னது ஆட்டை மாட்டை மேய விட்டுரு
எப்படியா நீ ரெண்டு மடிச்சு கட்டி போட்டு அடிச்சா டிக்கெட் வந்து டேட் முடிஞ்ச டிக்கெட் அது உனக்கு யாராவது ஒரு ஆள் தான் விழ போகுது. ரெண்டுமே நடக்க போற விஷயமே இல்லை. இல்லாத ஒன்றுக்கானு தேவையில்லை ஒரு சண்டை. இந்த மாதிரி இப்போ இந்த கதை வந்து போய்கொண்டு இருந்தது. அக்னி சீரியஸாக கேட்பமா? அப்போ இவ்வளோ அங்கே ஜோக்கா மெருகுட்டி கேட்பமா? சரி ஓகே. நோமலா சரி. இப்போ நாளைக்கு உண்டு எத்தனை அப்புறம் தான் ஏன் எப்படி நாளைக்கு அப்போ ஏன் வயசை சொல்ல யோசிக்கிறேன்? கொஞ்சம் பருவாருன்னா கவிதாசன் நான் வந்து உண்மையா வஞ்சாவில தான் நானும் அதுதாங்க. எனக்கு இப்போ 30வது வயசு. நான் 30 முடிஞ்சோ தெரியா. ஆனால் இந்த வருஷம் 30 வயசு சரியா. 30வது நடந்துருக்கோ 31வது நடக்கோ எனக்கு தெரியாது சரியா. இவன் 40 நோ ப்ராப்ளம் ரைட். நீ வயசை கேட்குற நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்டேன் எனக்கு நீ உனக்கு எத்தனை வயசு கவிதாஸ்? 26. இந்த நான் கேள்வியே கேட்டு முடிக்கல. அதுக்கு ஒரு சிக்கல் உண்டு. நான் நாளைக்கு உனக்கு எத்தனையாவது பிறந்தநாள் என்று சொல்ல நீ ஏன் சம்பந்தம் இல்லாம சிரிக்கணும்? அதுக்கு காரணத்தை நீ சரியா காரணத்தை சொல்லு. எது அப்ப சரி அப்ப அதை சொல்லு. என்ன டியூன் ஏதாவது இல்ல உண்மையான தெரியாது. நான் வஞ்சகம் இல்லாதான் கேட்டான். அதாவது என்ன இப்போ நம்ம கேக்கோட பண்ண வேண்டாம் மெழுதியல் வேண்ட தான் வேணும். அப்போ அதுக்கு வந்து எழுத்தோ என்னவோ வேண்டத்தான் வேணும். டெக்கரேஷன் வந்து செய்கிறேன்டா நம்பர் சொல்லத்தானே வேணும். அதுக்கு தான் நான் கேட்டேன். நீ என்ன நினைச்சிருச்ச? நீ எது அதுக்கு எஞ்சிருப்பேன் அதான் தெரியுமே. அதை பற்றி தான் ஹாஜ் இருக்கும். அப்போ இது ஒரு வருத்தம். ஓ இது வந்து கட்டாயம் காட்ட வேண்டிய ஒரு வருத்தம் சரியா. சரி அப்போ இப்போ என்ன மாதிரி பிறந்தநாள் உடுப்பு இருக்குதா அக்னி? இல்ல அவன் கேட்ட கேள்வியில் அர்த்தம் இருக்கும். நான் சொல்ல வரேன் கைதாஸ்க்கு. நாங்கள் பிறக்கும் போது வந்து திறந்தவனையாக தான் பிறந்தாங்க சரிதானே. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறாள் கூட அப்போ திறந்துட்டு தெரியுங்கோன்னு உனக்கு நான் விஷயத்தை சொல்கிறேங்க சரியா. கேம்பஸில் நாங்கள் படிக்கக்குள்ள சிங்கள பொடிகள் எங்களுக்கு இப்போ பிறந்தாண்டு கேட்பாங்க. நாங்கள் சொல்கிறதே இல்லை. காரணம் இல்லை தெரியுமா? அவங்க பிறந்தநாள் எல்லாம் கேட்டு வச்சுட்டு ஒரு கார்ட் நேம் வச்சுட்டு நான் முந்தையும் வீடியோவில் சொன்னனோ தெரியாது. அவங்க பிறந்தநாள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்குண்டே பிறந்தநாள்னு சொன்னால் அந்த ஆளை சுட்டியாக இரவு 12 மணிக்கு தூக்கி கொண்டு போய் ஒரு மேசை ஒன்று போடுவாங்க. மேசை ஒன்று போட்டுட்டு அந்த மேசையில் அந்த ஏறு நிற்கும். அந்த ஏறு நிற்கும் 21 வயசு பொடினா ஏறு நிற்கும். ஏறி நின்றா கிட்டத்தட்ட சுற்றி எங்கட பச்சில் ஒரு 1219 பேர் பொம்பளை பிள்ளைகளோட சேர்த்தா பொம்பளை பிள்ளைகளை விட்டா ஹாஸ்டல்லாம் செய்கிறது கிட்டத்தட்ட 500 பேர். அதில் போர்டிங்கில் வீட்டேருந்து வாராக்களை விட்டா கிட்டத்தட்ட 200 பேர் வந்து ஹாஸ்டலில் இருப்பாங்க. அந்த 200 பேரும் நிற்கணும் அந்த இடத்துல பிறந்தா சேர்க்க. 200 பேரும் நிற்க அந்த பொடியன் உடுப்பு இல்லாமல் அந்த மேசையில் ஏறி நிற்கணும். நின்றா அவனுக்கு வந்து அடிக்கிறதே கூழ் முட்டை அந்த குப்பை கஞ்சல் அது எல்லாத்தையும் கரைச்சி ஒரு வித்தியாசமாக அவனை போட்டு படுத்தி தான் அந்த பிறந்தநாள் செய்வாங்க. செஞ்சால் அவனும் சிரிப்பான்டாப்பா. அடையப்பா சும்மா எப்பா வான்னு சொல்லி சிரிப்பான். கட்டாயம் அப்படி செஞ்சே ஆகணும். இதால் எங்களோட பிறந்தநாள் கேட்டா இன்னைக்கு 4ஆம் மாசமா எந்த பிறந்தநாள் 2ஆம் மாசம் 19ஆம் தேதி. ஓ இன்னைக்கு 7ஆம் மாசமா எந்த பிறந்தநாள் போன மாசம் 5ஆம் தேதி. என்ன முடிஞ்சது ஏன் சொல்ல என்ன வீட்டான்றான். ஏதாவது சொல்லிடும். தப்பு தவறி கூட எந்த பிறந்தநாள் வார மாசம் சொல்லிட்டேன்டா. அவன் படிக்கிற ஞாபகம் வச்சுக்கானே இல்லையோ இதான் ஞாபகம் வச்சிருந்து இதை என்ன அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு விடிய பாட்டியேப்பான். இது வந்து கேம்பஸில் உள்ள நடைமுறை. இவன் அந்த ஏன் உடுப்பு போடுவான்னு சொன்ன கதைக்கு நான் சொல்லியிருக்கேன் சரியா. இல்லை ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்களான்னு அப்படி செய்வாங்க. இது வந்து ட்ரக்கிங் அண்ட் இல்லையா. இது வந்து சேம் பேட்ச்காரரு தங்களுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷத்துக்காண்டி செய்கிற ஒரு விஷயம் வந்து இது சரியா. இது வந்து அப்படி செய்கிற ஒரு கல்ச்சர் உண்டு.
அது சரி இல்லை. அது என்ன பொறுத்தவரைக்கும் அது பிள்ளை வந்து நான் அதை பண்ண போகிறது இல்லை. அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பிள்ளை. நானும் பார்த்தோட சிங்கள படியினர் பர்த்டே கொண்டாடுறே இப்படியான ஒரு மோசமான பர்த்டே ஆண்டாப்பா. சும்மா நோமலா விஷ் பண்ணி போறோம்னாலும் இப்படியான ஒரு கேவலமான விஷயம் தான் இருக்கும். அதுக்கு கேட்டா விளக்கம் சொல்லுவாங்க. புற கேக் அப்படி வந்து எல்லாத்தையுமே தான் பிறந்தா கொண்டாடணும் ரெண்டு சொல்லுவாங்க. அப்போ என்னது சொல்றது? அப்போ அக்கினிக்கும் அப்படி கொண்டாடுவோம் நாளைக்கு. செஞ்சு போனா போகும் இப்படி கொண்டாடால கண்டுபிடிக்கலாம் அலங்கணிக்கிறது. கருத்துல போயிட்டு கருத்து போனே. சரி, அப்போ அதை விடுவோம். அப்போ இப்போ உண்மையாக வந்து சொல்லுவோம் வந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் அக்கினிக்கு வந்துட்டு உடுப்புறதுக்கு கொடுக்க போகிறோம். என்ன எங்கிற தெரியல. வீடியோ அடிச்சு சொல்றது நாங்கள் போயிட்டாங்க ஜன்னல் பிரேமிலே தான் பார்க்க போகிறோம். சும்மா பம்பலுங்க இல்லை அம்மா நான் அதுக்காண்டி இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க அக்கினி இப்போ உனக்கு நாளை பிறந்தான்ற எங்களுக்கு தெரியும் சரியோ. ஆனால் வந்து பெருசாக ஆக்களுக்கு இப்போ நல்லா நேசிக்கிறோம் சில பேர் தெரியும் இல்லையாண்டு இல்லை. மற்றவங்க தெரியுமோ தெரியும். இப்போ நம்மளாக வந்து எங்களுக்கு அப்படி இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் வர்றதானே. இந்த முறை எனக்குண்டா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட போய் சொல்கிறேன் கதைக்கல கொள்ளையில். அப்போ அதால் எனக்கு தெரியல. கவிதாசு இன்னும் எனக்கு தெரியாது எனக்கு. அப்போ அதால் தான் கேட்குறேன் நான். இன்னும் எனக்கு உடுப்பே இல்லையாண்டா நாங்கள் சரி என்ன எடுக்க தான் என்ன அதுக்காண்டி இப்போ என்ன ஒவ்வொரு முறையும் ஆக்கள்கிட்ட எதிர்பார்க்குறோன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் அது நார்மலாகவே சனம் செய்கிற ஒரு விஷயம் வந்து பிடிச்சவங்க ஒரு ரெண்டு விஷயத்த செய்வாங்க. அப்போ வேண்ட பர்த்டேன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதபடியாக இல்லை என்ன சொல்ல மேபி அது மிஸ் ஆகிடுச்சோ சரியா வந்து கையாஸ் நீ வந்து இப்போ நான் ஷர்ட் எடுத்தா நீ ஜீன்ஸ் எடுக்க மாட்டியா? கரெக்டாக ஜீன்ஸ் எடுப்போம். சரியா அப்போ அந்த செய்வோம் ஒரு ஜோடி காணுமோ இல்லை என்ன மாதிரி ஒன்றோ ரெண்டோ மூண்டோ என்னடோ ரெண்டு எடுக்கணும் ஒன்று எடுக்கலாம் ரெண்டு நீங்கள் பாரு. இல்லை இதுதான் சொல்கிறேன் வந்து ஒரு இந்த ஒண்டா திரியதானே தான் இல்லை அந்த புரிந்துன்ற சாமான் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஜீன்ஸுக்கும் ஷர்ட்டுக்குமே நான் கேட்குறேன் நான் ஷர்ட் எடுத்தால் நீ ஜீன்ஸ் எடுப்பியோம். அப்போ உண்மையிலேயே ஒரு சரியாக புரிஞ்சு வந்த பிள்ளைன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கும்? இல்லை நான் என்கிட்ட இருக்குது வேண்டான்னு நான் சொல்லியிருக்கும். ஒன்று காணுமோ ரெண்டு காணுமோண்டோ அப்படி ஒரு ரெண்டு எடுப்போம். அதுதான் ரெண்டு எடுத்து வச்சு கதைக்கு ஒன்று இல்லை ரெண்டு அது அவ்வளோதான். அந்த ரெண்டுன்ற வசனமே வந்திருக்க கூடாதுடா. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் அப்படி சொல்லத்தான் போகிறோம். ஆனால் நீ அந்த இடத்துல மரியாதையை காப்பாற்றணுன்றக்காண்டி தான் இப்போ இந்த கதையை நாங்கள் சொன்னாங்க. என்னண்டு நான் ஷர்ட் எடுத்தால் நீ ஜீன்ஸ் எடுப்பியோன்ற அந்த கதை வந்துட்டு மைண்டில் நிற்கக்குள்ள நீ யோசிக்க போகிற என்னண்டு ஓஹோ இது கடை சிக்கலாக இருக்குது அதால் நான் போய் கடைக்கு போய் கூட்டிட்டு ரெண்டு ஜட்டி எடுப்போன்னு யோசிச்சுருக்கோம். அதுதான் அந்த முறை. அப்படி ஜோதிச்சு போட்டு ஆனால் நாங்கள் அங்கே போய் என்ன வந்து விலாசமாக தான் கேட்போம். அக்னி என்ன வேணுமோ எடுத்து போடு ரெண்டு சொல்லி போட்டு களவெடுத்த பூனை மாதிரி தான் நீ ரெண்டு என்னென்னத்தை காட்டுறியோ. அப்போ நீ சொல்லணும் அண்ணா நேற்று தானே வந்து அந்த லண்டன் நம்ம போடா உடுப்பு கொண்டு வந்துட்டு போனோம் அதில் வந்துட்ட போடுவோம் பேயாமல் போவோம் வாங்க சரிடா எனக்கு பேக்காக சொன்னிக்குதே. ஓ அப்படி நான் சொல்லுவேன். வளமையானக்கு லண்டன் மாவனம் தாரையா போடுற நீ சும்மா விசாரக்கலா பார்க்க நீ ஏதாவது எடு எண்ட சிலவெல்லாம் நீ அந்த இடத்த யோசிச்சுக்க கூட என்னண்டு உண்மையாக சீரியஸாக கேட்குதுந்தாண்டு கடைசி வந்து நீ யோசிக்க கூடாது. ஆனால் அப்படிதான் கதைப்போம். இப்போ நீ கதைச்சதை கூட சிலவோட நீ உண்மையாக இருக்குமோன்னு யோசிக்கிறவ தான் கதைப்போம். அதான் உதாரணம் கைதாஸ் நீ என்ன சொல்லுவ? ஐயோ நீ ஏன்டா கடைக்குட்டி புள்ளையாடா எடு எல்லாத்தையும் எடு ஒன்றே யோசிக்காடி நான் செய்யறானே அட வைப்பேன் எடு சொல்லுவானா நீயே கேட்டக்கூடா யாருக்கு வந்து படஸ்தாவங்கள் வாரடி சொன்னா கணக்கார் தான் யோசிப்பான் பிடிச்சவர்கள் நீ ஏன் அப்படி நிக்காட்டுக்குள்ளாம யோசிப்பான். ஆனா நீ அதை யோசிச்சு கூட நீ சொல்லிடக்கூடாது. ஏனண்டா கடைக்காரன் இந்த வீடியோ இரவைக்கு பார்க்க அவன் சந்தோஷப்படுவான். இதுதான் நடந்திருக்கின்றது அவன் இரவைக்கு விளங்கி கொள்வான். அப்ப நீ அந்த இடத்துல கடைக்காரனை யோசிச்சு மாறிக்கிறது கூட காட்டிடப்படாது. உன் ஆட்காட்டி வீரல் காட்ட போறது எங்களை மட்டுமா தான் இருக்கணுமே தவிர அங்க உள்ள உடுப்பே இல்லையா? அப்படி எடுக்கிற எண்ணம் வந்து அங்க கண்ணை இருக்கா பாரு நீ கண்ணை பார்த்து போட்டு நீ வேணும்னு சொன்னா நோமலா ஜட்டியும் வந்து பட்ஜெட் ஜட்டியல் இருக்குதானே நோமலா. இப்போ
ரூபாய்க்கு 4 100 ரூபாய்க்கு 4 வராது. 300 ரூபாய்க்கு 4. அது வந்து ஃபீமேல் ஜட்டியா இருக்கும். விளங்குதா? அது ஃபீமேல் ஜட்டி. நான் டீசெண்டாக தான் சொல்லிக்கிட்டேன். ஜட்டின்றது ரொம்ப நான் யோக்குக்கு பயன்படுத்துறது, மேல் ஃபீமேல் வந்து யூஸ் பண்ணுறது. இது ஒரு ஜோக்காகவும் இருக்குது, ஓரளவு டீசெண்டாகவும் இருக்குது தானே. விளங்குதா? அப்படி சொல்லி சரியா? அப்படி அன்டீசெண்டா நீ எடிட் பண்ணவளோ அது செஞ்சு விடு. அப்படி செட்டாக இல்லை. அது 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 நான் அது நோமல் இல்லை. அப்படி இல்லை, இது இல்லாமல் வேறு விதமாக சொல்லலாம்னா நீ சொல்லு சரியான விஷயத்த. விளங்கவே இல்லையா? சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் கடைக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நீ எந்த கடைக்கிட்ட? பென்ஸோ இப்போ சொல்கிறேன் கண்ணாடிக்க. என்னடா இவன் என்னடா இவன் ஒரு கதையும் இல்லை. குடிவுல அப்புறம் செய்வோம். என்னதும் பண்ண வேண்டாம். பிரேமம் சரியா? உடுப்பு கடை என்ன என்ன அது நீ இப்போ இந்த வாயால சொல்றேன், என்ன எடுத்துக்கொள்ள போறேன். ஏன்னா நான் இவ்வளவு இல்லை மனசால சொல்றேன். நீண்டா இப்போ எந்த கடைக்குன்னா நீ மென்ஷன் அடிக்க மாட்டேன். நீ என்ன சொல்லிக்கோம், கண்ணாடி பிரேம் கடையை சொல்லிக்கணும் வந்து. ஆனா நீ எந்த கடையின்னு கேட்க நீ மென்ஷன் சொல்லி போட்ட. சரி, இப்போ திருப்ப கேட்கறேன்னு சொல்லி இப்போ எந்த கடையை போறோம்? அதான் பிள்ளை. ஏனண்டா இதை நீ முதல் சொல்லியிருந்தா ஓகே, இப்போ சொல்லக்கூடாது. இப்போ நீ மென்ஷன் சொன்ன அப்புறம் திருப்பி நாங்கள் சின்ன அப்புறம் கிடையாது, நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்? என்ன நீ சொல்லுவா? நீ கஷ்டப்படியா மாட்டியா? என்ன சொல்லணும் இந்த வீடியோல என்னக்கா நீ பார்க்குறாங்களே நினைக்கிறேன்னா நீ கஷ்டம் இல்லைன்னு சொல்லணும்டா. நிலைமை வாங்கிக்க உண்டு. கஷ்டம்னு சொல்ற திருப்பியும் உனக்கே தெரியும் நிலைமையில். சரி சொல்லு. இப்போ நான் கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்காதா? ஐயோ அம்மான சொன்னானம்மா நீங்கள் எனக்கு இந்த சைட்டு பின்னுக்கு சைட்டெல்லாம் நிரம்பு இழுக்குமா போட லுத்துரை இல்லாம தெரியுமா? நம்பி அறியறா ஏண்டாப்பா நீ யோசிப்பார். முன்னாள் 2 மணி படுத்துட்டு விடிய அவன் அந்த காரை கூப்பிட கிளம்பினேன். நாளைக்குமே அவன் தான். அதுக்கப்புறம் நேற்று வந்து வரக்குள்ள மாற்றி தந்தேன்னு சொல்லி பேர் தான் நான் படுக்கல. அப்புறம் 8 மணிக்கு வந்து சும்மா அடந்தாண்டா. அதுவும் ஐயோ சேப்பே இல்லை. புல் பார்ப்பனா புல் முழிப்பேன்னு சொல்லணும். அதை விட ஒரு நாள் புல் முழிக்கிற பெரிய எஃபெக்ட் பண்ணாது. நானும் அந்த லேட்டாக இல்லைடா படுக்கிறது. அந்த எஃபெக்ட் வந்து நான் சரியாக காட்டு டிஃப்ரெண்ட் எல்லாம் இழுக்குமா போடாக்கு. சரி பரவாயில்ல, என்னன்னு இருந்தாலும் அவனோட பிறந்த நாளைக்குள்ளே நாங்கள் அதில் பார்க்கலடா. விளங்குதான் வந்து போய்த்தான் ஆகணும். விளங்குதா? அதை அதுக்காண்டி இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். அப்போ கடைக்கு கிட்ட போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். சரியா அண்ணா? குத்து விளக்கவளா? குடும்ப குத்து விளக்கு அது அதை எடுத்து வித்தியா இல்லை நல்ல விசேஷம் போகும் ஐயா. ஏன்னா இப்போ அதுதான் தட்டுப்பாடு. குடும்ப குத்து விளக்கு எடுத்து விற்கலாம் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் பெரும் கூட ஒன்று பொடி நீளமாக வேணும், ஒன்று அப்படி நீளமாக வேணும், இப்படி நீளமாக வேணும். கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். செய்து தான் கொடுப்போம் குடும்ப குத்து விளக்கு. அதை தான் சொல்கிறேன். இப்போ இல்லை சாமான், இப்போ இல்லை ஸ்டாக். அதெல்லாம் எடுத்து விற்க சொல்கிறேன். இதுதான் நம்மளோட பிஸ்னஸ். சரி, அதுவும் முடியாது. அதுவும் இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மருந்து கடையும் எந்த மருந்து கடை? மருந்து கடையில் என்ன பாமாசி சொன்னீங்களா? இல்லாட்டி தமிழ் ஆயுர்வேதம். அதுதான் என்ன மருந்து கடை தமிழில் சொல்கிறீங்க? 1000 ரூபாய் மருந்துண்டா அந்த இல்லையா? இப்போ நோமலா சும்மா நோமலா பாமசி மருந்து கடையை சொல்ல மாட்டானே. மருந்து கடைன்னு சொன்னால் ஏதோ ஆயுர்வேதம் சம்மந்தமாக தான் இருக்கும். அதான் கேட்டேன். எப்படி போகும் கடை பிஸ்னஸ்? இது கோயில்கள் தினங்கள் திருவிழாண்டா தான் போவோம். இப்போ 300 சொப்பு அது என்ன அவன்? ஓகே ஓகே. அது என்ன விலையா அந்த கலசம்? உண்மையோ? அதை கொஞ்சம் வெளியில் வச்சுக்கிறீங்களே.
பார்வைக்கு செப்புந்த இது என்ன சிறப்பம்சம் என்ன? செப்பன்னு கோயிலுக்கு அது அந்த ஈர்ப்பு சக்தி அந்த உள்ளது. ஏன்னா கோயிலில் எப்பயுமே செப்பு ஒரு இது அங்கமாக இருக்குங்க. அதனால அந்த ஐம்பொன் சாமி விற்கிறவங்க ஓ இல்லை இப்போ எங்களுக்கு கோயிலில் கூட இப்படி ஒன்று தான் இருக்க போகுது. ஆனால் உங்களோட கடைக்குள்ளே எத்தனை இருக்குன்னு அப்போ நீங்கள் எப்படி சிக்கதா அப்பா அதுக்காக கோவிலை கொஞ்சம் பெருசாக காட்டணும் ஊருக்குள்ள. ஆனால் உடம்புல பார்த்தா கேட்டேன் இடி வந்து உயரமாக இருக்கு. அது இறக்கிடும்னா கேஸ் ஆகுமா? நல்லது அதுதான் அப்போ நீங்கள் மேலே மேல் போகிறதுக்கு நெல் வேலையெல்லாம் கூட வைக்கிறது. ஆறாப்பா ஆளுக்கு தெரிஞ்சு இந்த கடையில் ஏதாவது வீடியோக்கள்லாம் அவன் நாங்கள் இது ஒரு வீடியோ எடுத்தோம்னா இந்த இவனுக்கு ஒரு இந்த கடையில் உடுப்பு எடுக்க போகிறோம் வந்து. அப்போ நண்பன் கண்டு கூப்பிட்டபடியே அவர் மனுஷன் கண்டு கூப்பிட்டா காய்க்கத்தான் வேணும். அப்போ பம்பரா உங்களோட பிஸ்னஸ் செய்கிற கடையை காய்ச்சிட்டு போகிறான். அண்ணன் கடைக்கு வாங்க குத்து விளக்கு வேணும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது ஐயனே வேறு இது என்ன இது 2 தான் என்னையா கடை? எங்கே இருக்கிற நீங்கள் ஊரப்ப? போண்டாவில். அப்போ என்ன டைம் கடை கூப்பிட்டு அந்த திருவிழா கூட்டம்லாம் கொஞ்சம் பிஸ்னஸாக இருக்கும். இது 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 என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் ஒப்படைக்கு பொலிஷ் பண்ணி வச்சிங்களா? அது இதுவும் சொப்பா அப்போ பித்தளை வெளியே வச்சு தான் ஆயிடும் மங்கிடும். அது ஒரு ஆக்களுக்கு ஓட இருக்காண்டி பொலிஷ் பண்ணி வச்சு பொலிஷ் பண்ணி வைக்கணும். ஓகே அப்போ சந்தோஷம் சந்திப்போம். ரைட் தொடர்ந்து பாருங்க. பாயா இதான் இப்போ முக்கியமான சாமான் ஃபேன்சி கடை கவரிங். வா உள்ள வா வைக்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் கண்ணாடி பார்க்க விளங்குதா உனக்கு? விளங்கினா சரி. என்ன மாதிரி கணக்கெடுக்கிற இல்லை ஆக்களை கண்டா உன்னிட்ட வந்தா என்ன வேலைக்கு நிற்கிறேன். அண்டா எனக்கு இல்லை உனக்கு நாளைக்கு விளாங்கண்ணா ஒரு 2 பார்த்து இஞ்சி வருவாங்க. போட்டு போனேன். அதான் இன்னொரு அவன் பிடிச்சிட்டான். ஆள் பிடிச்சிச்சு. இப்போ என்னண்டா நெறிக்கு ஒரு உடுப்பு கொடுக்கும் வாங்க. சரி அப்படிங்க. ஹலோ எங்கேருந்து வந்தீங்க? என்ன இப்போ உங்களுக்கு தான் சாப்பிட மாதிரியா சாப்பிடாட்டிக்கும் உங்களை பார்க்க மாட்டோம்.